நான் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும், அப்புறம் காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கூட, நான் சொல்றது யாரும் அவ்வளோ மதிக்கல. அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கவே இல்ல. ஸோ நான் என்ன நெனச்சேன் அப்டின்னா வந்துட்டு, ஓ! என்ன தான் பிடிக்கல, நம்ம தான் கொஞ்சம் அப்டி இருக்கோம் போல அப்டின்னு நெனச்சுட்டேன். ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளோ இல்ல. இதெல்லாம் ஏன் ஆச்சுன்னா வந்துட்டு, நான் பேசும்போது நான் சொல்றத நான் நம்ப மாட்டேன். அதாவது நான் என்ன சொல்றேன்னு நானே பிலீவ் பண்ண மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் பேர் கூட, ஹாய் ஐம் பிரகலாத் கண்ணன். இந்த மாரி ஒரு மாரி ரொம்ப ரொம்ப லோவா சொல்லுவேன். ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நான் பேசும்போது யாரும் கேட்க மாட்டாங்க. அவாய்ட் பண்ணுவாங்க. நம்ப மாட்டாங்க. ஒரு டீம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, அதில நான் பேசும்போது யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. தே வோன்ட் லிசன் டூ யூ. ஏன்னா, ஐ டோன்ட் பிலீவ் இன் வாட் ஐ சே. நீங்க சொல்றத நம்பாதப்போ, மத்தவங்களும் நம்ப மாட்டாங்க. இன்க்ளூடிங் யர் பேரன்ட்ஸ், ஃபிரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க லைஃப்ல உங்கள அவாய்ட் பண்றாங்க. இல்ல அவ்வளோ நீங்க சொன்னா கேட்க மாட்றாங்க. நீங்க பேசினா அவ்வளோ வேல்யூ இல்ல. இல்ல யாரும் மதிக்க மாட்றாங்க. அந்த சென்ஸ்ல அது உங்க மேல தப்பு இல்ல. அது நீங்க தப்புன்னு இல்ல. நீங்க பேசுறதுல தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேச மாட்றீங்க. ஏன் கான்ஃபிடென்ட்டா இல்லன்னா, நீங்க சொல்றத நீங்க பிலீவ் பண்ண மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஒரு மீட்டிங்ல நீங்க எந்திச்சு போயிட்டு மை நேம் இஸ் பிரகலாத் கண்ணன் சொல்றதுக்கும், மை நேம் இஸ் பிரகலாத் கண்ணன் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்னா நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்களும் பிலீவ் பண்ணுவாங்க. அது ஒரு மேஜரான ஃபேக்டர். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த தடவ நீங்க பேசும்போது நீங்க சொல்றத 100% பிலீவ் பண்ணி பாருங்க. மத்தவங்களும் பிலீவ் பண்ணுவாங்க.